அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம கேட்குற துவாக்களுக்கு எப்போவுமே ஒரு சக்தி இருக்குது. அதை கேட்குற விதத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும். துவாவிற்கு சொல்லிட்டு சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி சிறப்பான துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைத்தே தீரும். அதிலும் சிறந்த நேரங்கள் சிறந்த நாட்கள் சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி நேரங்கள் நாட்களை நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் இந்த நாளில் தான் தீரப்போகுது சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். அந்த வகையில் வாரம் வரக்கூடிய ஜும்மா வியாழக்கிழமைக்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்கள்லையும் நான் சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரேன். இந்த 2 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். வாரத்தில் சில குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஒரு 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லா துவா செஞ்சாலே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். இப்போ வியாழக்கிழமை சொல்லிட்டு இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இருக்குது? நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் நாள் இது. அதாவது இந்த வாரத்திற்கான அமல்கள் நம்ம எல்லா அமல்களும் செஞ்சுருப்போம்ல, அந்த அமல்கள் எல்லாம் எப்போ உயர்த்தப்படும்னா திங்கள் மற்றும் வியாழன் இந்த 2 நாட்களில் உயர்த்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போல் இந்த திங்கள் மற்றும் இந்த வியாழன் இந்த நாட்களுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் இந்த 2 நாட்களில் அல்லாஹ் திறந்து வைப்பானா. இன்னொரு சிறப்பும் இருக்குது. வியாழக்கிழமைக்கு மறுநாள் ஜும்மா என்ற அடிப்படையில் வியாழக்கிழமை சிறப்பு பெறும். இப்போ ஜும்மா அன்னைக்கு தான் நீங்கள் அமல்கள் செய்யணும்னு இல்லை. வியாழக்கிழமை மஹ்ரிப் தொடங்கி அப்பத்துலேருந்தே நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மஹ்ரிப்க்கு பிறகு ஓதுற மாதிரி நிறைய துவாக்களை நான் போட்டுட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் 2 துவாக்களை நான் சொல்கிறேன். 2 துவாக்களுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச துவாக்களை தான் இருக்கும். ஆனால் பவர்ஃபுல்லான துவாக்கள். இந்த துவாக்களை நீங்கள் எல்லா நிலையிலும் எடுத்து ஓதலாம். எப்போ ஓதுனாலும் உங்களுக்கு உடனடியாக பதில் கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற சிறப்பான நாட்கள் சிறப்பான நேரங்களில் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் ஓதி துவா செஞ்சால் நிச்சயமாக எப்படிப்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். இன்றைக்கி வியாழக்கிழமை மஹ்ரிப் தொழுத முடித்த கையோட யார்கிட்டையும் பேசாமல் இந்த 2 திக்ருகளை நீங்கள் எடுக்கணும். எத்தனை முறை ஓதணும்னா 100 முறை சொல்லிட்டு ஓதுங்க. சின்ன திக்ரு தான், 100 முறை ஓதுனா கூட ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. 100 முறை ஓதி பிறகு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், உடனடி பலன் கிடைக்கும். அதில் முதல் துவா சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ள ஒரு துவா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை. உண்மையில் இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா சொர்க்கம்னா சொல்லவே வேணாம், சொர்க்கத்தில் இருக்கிற மண்ணுக்கு கூட சிறப்பு இருக்குது. அதில் இருக்கிற ஒரு பொக்கிஷங்களில் இருக்கிற வார்த்தைகள் இந்த ஒரு துவானா, அப்போ இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு மகிமை கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் ஓதி பலன் கண்ட துவா. என்னுடைய வாழ்க்கையில் நான் பலமுறை ஓதி உடனடியாக பலன் கொடுத்த துவா. இந்த ஒரு துவாவை எப்படிப்பட்ட மனக்கவலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ், இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. உடனடியாக உங்கள் மனசில் இருக்க அந்த கவலை நீங்கும், மனபாரம் நீங்கி மனசு ரொம்ப லேசாகும். சிறந்த ஒரு வார்த்தை. ஏன்னா அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏதாவது ஒரு நன்மை செய்ய நாடினாலும் சரி, தீங்கிலிருந்து விலகி கொள்ள நாடினாலும் சரி, அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. ஒரு கவலை நம்ம கிட்ட வருது, அதுவும் அல்லாஹ்வின் நாட்டத்தின் மூலமாக தான் நம்ம கிட்ட வருது. அது நம்ம கிட்டேருந்து திரும்பி போகணும், நம்முடைய மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா அல்லாஹ்வின் உதவி தேவை. அப்போது இந்த ஒரு துவாவை நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்க எல்லா கவலைகளும் தீரும். இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் திரும்பணும்னா இந்த ஒரு துவா உங்களுக்கு உதவும். கடனாக இருக்கீங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அந்த நிலையிலிருந்து மாறி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகணும்னா ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ் என்ற ஒரு துவாவை இந்த நியத்து வச்சு நீங்கள் ஓதிட்டு வந்தால், கடன் நீங்கணும், ஒரு செல்வம் பெருகணும், அப்படி ஒரு நியத்து வச்சுட்டு ஓதிட்டு வந்தால் அந்த கடனிலிருந்து கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு அல்லாஹ் உங்களை மாற்றுவான். இப்போ நோயாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்குது, ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கொண்டே இருக்கும்போது அந்த உடல் வலியிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு, ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு அல்லாஹ் திருப்போம். இது மாதிரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் மாட்டி இருந்தாலும் சரி, அதிலிருந்து நீங்கள் உடனே வெளியே வரணும்னா இந்த ஒரு துவா உங்களுக்கு உதவி செய்யும்.
நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளால் மாட்டிகிட்டு இருப்பீங்க. அவங்கவுங்க ஒரு நியத்தை வச்சுட்டு இந்த ஒரு துவா ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும். குறைஞ்சது 100 முறை ஓதுங்க. அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். அடுத்து 2வது துவா, இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். ரொம்ப சின்ன துவா இது. ஆனால் இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. உடனடியாக 2 பலன்கள் கிடைக்கும். ஒன்று, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை சுபஹானல்லா. அந்த வார்த்தையை கொண்டு நம்ம புகழ்கிறோம். அடுத்ததாக இந்த ஒரு வார்த்தையை ஒரு 100 முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அப்போ சிறந்த ஒரு தௌபா துவாவாகவும் இது இருக்குது. தௌபா துவாவை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய பல பிரச்சனைகள் முசீபத்துக்கள் நீங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது தௌபா துவா. சிம்பிளாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் போதும். அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்ச அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மையும் கிடைக்கும். ரெண்டுமே அல்லாஹிற்கு மிக பிடிச்ச அமல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழக்கூடியவன், தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்பக்கூடியவன். அதனால் ஒரு அடியான் எந்நிலையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவு அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ நம்முடைய தராதரம் வாழ்வாதாரம் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் நிச்சயமாக உயரும். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்ற ஒரு துவானா தௌபா துவா தான். மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். நிச்சயமாக அவன் தவறு செய்வான். ஆனால் அந்த தவறு செஞ்சு அதிலேயே இருக்கக்கூடாது. அதிலிருந்து மீண்டு இறைவனிடம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். தன்னுடைய அடியான் தன்னிடம் தௌபா செய்யும் போது அவன் அந்த அளவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அடைவான். அதனால் 2 விஷயங்கள் அடங்கியிருக்கு. சின்ன ஒரு துவா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு 100 முறை நீங்கள் சொன்னால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் 2 வித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒன்று, அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மை கிடைக்கும். இன்னொன்று, தௌபா செய்த நன்மை கிடைக்கும். இதன் மூலமாக நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும். நிறைய முசீபத்துக்கள் நீங்கள் இந்த சின்ன ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 துவாக்களுமே சின்ன வார்த்தை தான். லா ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. ரொம்ப சிரமம் இல்லாமல் ஈஸியாக இதை நீங்கள் சொல்லிடலாம். மகரிப்க்கு தொழுது முடிஞ்ச கையோட யார்கிட்டையும் நீங்கள் பேசாமல் அதே இருப்பில் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு யாரிடமும் பேசாமல் உதுவோட அதே நிலையில் நம்ம உக்காந்துட்டு இருக்கும்போது நமக்காக ஒரு மலக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலையில் இது போன்ற துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நமக்காக அவங்களும் துவா செய்வாங்க. அதனால் இந்த ஒரு துவாவை 100 முறை குறைஞ்சது நான் சொல்கிறேன். அதிகபட்சமாக இன்னும் நீங்கள் அதிகமாக கூட ஓதலாம். எக்ஸ்ட்ரா எண்ணிக்கை வச்சு கூட நீங்கள் ஓதலாம். ஓதி பிறகு உங்கள் கஷ்டங்களை எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். சஜிதால துவா செய்யுங்க. நிச்சயமாக உடனடியாக பதில் கிடைக்கும். இந்த துவா எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச துவா தான். அதனால் எல்லா நிலையிலும் நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பீங்கள, அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு துவாக்களை ஓதிக்கொண்டே இருங்க. நிறைய பலன் உங்களுக்கு கொடுக்கும் இது. சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த நேரத்தில் ஓதுனாலும் பலன் கிடைக்கும். அது போன்ற துவாக்கள் தான் இந்த 2மே. எல்லா நிலையிலும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய துவாக்களாக நிச்சயமாக இந்த 2 துவாக்கள் இருக்கும். இந்த துவாக்கள் ஓதி உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.